ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வந்து மேட் ஃபில்லிங் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுவும் எம்போஸ்டு மேட் ஃபில்லிங் எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்கலாம். நான் இன்றைக்கி வந்து அதுக்கு ரெட் அண்ட் எல்லோ கலர் காம்பினேஷனில் இன்றைக்கி நான் வந்து ட்ரை பண்ண போகிறேன். நம்ம இதை வந்து மேக்ஸிமம் பிளைன், அதாவது ஒரே கலரில் தான் நம்ம வந்து ட்ரை பண்ணுவோம். ஏன் அப்படின்னா உங்களுக்கு அப்போ வந்து நல்லா வந்து டீட்டெயிலாக உங்களுக்கு அந்த டிசைன் வந்து உங்களுக்கு தெரியும். அண்டு நீங்கள் இது வந்து டபுள் கலர் யூஸ் பண்ணும்போது கலர் தான் உங்களுக்கு வந்து கான்ட்ராஸ்ட்டாக டிஃப்ரெண்ட்டாக தெரியுமே தவிர உங்களுக்கு வந்து அந்த இடத்துல டிசைன் வந்து மெயினாக தெரியாது. அண்ட் இந்த பைப்பிங் த்ரெட்டு வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நம்ம லோட் ஸ்டிச்சுக்கு வந்து நம்ம இதை தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். அண்டு இது வந்து பெரிய நீடில் எடுத்துக்கோங்க. என்கிட்ட இப்போ வந்து அந்த கொஞ்சம் பெரிய ஐ வச்ச மாதிரி நீடில் இல்லை. அதனால நான் வந்து இருக்கிற நீடில்லையே அட்ஜஸ்ட் பண்ணி நான் அதை வந்து த்ரெட்டை வந்து எடுத்துட்டேன். அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கொஞ்சம் ஒரு இன்ச்சுக்கு மட்டும் அந்த நூலோட அந்த கயிறு மாதிரி திரிச்சிருக்கு பார்த்திங்களா, அதை எடுத்து விட்டுட்டு அதை வந்து நம்ம நார்மலாக எப்பவும் போல் நான் வந்து ஊசியில் கோத்துக்கிட்டேன். அப்போ வந்து ஈஸியாக இருந்துச்சு. இப்போ நான் ஒரு 1 இன்ச்சுக்கு பக்கமாக நான் வந்து ஒரு ஸ்கொயர் பாக்ஸ் வந்து வரைஞ்சிருக்கேன். அதில் தான் நம்ம இப்போ வந்து ஒர்க் பண்ண போகிறோம். உங்களுக்கு இது வந்து கொஞ்சம் அந்த நீடிலோட ஐ போர்ஷன் இருக்குது பார்த்திங்களா, அந்த இடத்துல வந்து எடுக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மற்றபடி உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். கிளாத் வந்து டேமேஜ் ஆகுமான்னு டவுட் நிறைய பேத்துக்கு வரும். அந்த மாதிரி ஆகாது. அதுவும் நீங்கள் வந்து பட்டு கிளாத்லலாம் போடுறீங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணிங்கனாலே போதும், கொஞ்சம் ஹார்டாக இல்லாமல். ஸோ உங்களுக்கு வந்து கிளாத் வந்து டேமேஜ் ஆகாது, எந்த பிரச்சனையும் இருக்காது. உங்களுக்கு நீட்டாக வந்து டிசைன் வந்து வரும். ஸோ நீடில் மட்டும் நீங்கள் வந்து அந்த த்ரெட்டுக்கு தகுந்த மாதிரி நீடில் வந்து வச்சுக்கோங்க. நான் நிறைய பேர் வந்து இந்த நார்மல் நீடில் சைஸ் எல்லாம் கேட்குறீங்க. நான் மேக்ஸிமம் நீடில் சைஸ் எல்லாம் நான் பார்த்து வாங்க மாட்டேன். எனக்கு வந்து அந்த பீட்ஸோ இல்லை நம்ம என்ன வந்து சீக்வன்ஸ் அதில் யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு மட்டும் நம்மளுக்கு வந்து அதில் கரெக்டாக இருக்க மாதிரி இருக்கா அப்படின்னு பார்த்து தான் நான் வாங்குவேன். நெக்ஸ்ட் டைம்லேருந்து நான் வாங்கும்போது நம்பர் நோட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கும் அதை வந்து ஷேர் பண்ணுறேன். இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். நாட் போட்டுட்டோம்னா பேக் சைடில் உங்களுக்கு அது வந்து ரொம்ப வந்து ஆடாக இருக்காது. ஃபைனலாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அந்த நாட்டை வந்து லைட்டாக ரிமூவ் பண்ணிவிட்டு கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பிரிஞ்சும் வராது. இல்லைன்னா உங்களுக்கு அந்த நாட் வந்து உங்களுக்கு வந்து குத்திகிட்டே இருக்கும் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம். ஃபஸ்ட்டு நான் வந்து இப்போ ரெட் கலர் த்ரெட் எடுத்துக்கிறேன். அண்ட் இது கூட வந்து நம்ம எல்லோ கலர் த்ரெட்டும் எடுத்துக்கலாம். அதை வந்து ரெண்டாவதாக ஸ்டிச் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் ரெட் எடுத்து ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா 2 ரோப்பாக வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். இது மாதிரி 2 ரோப்பாக வந்து நம்ம எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு எடுத்த 2 ரோப் இல்லாமல் அதுக்கு அடுத்து 2 ரோப் அந்த மாதிரி மாற்றி மாற்றி ஆல்டர்னேட்டாக எடுக்கணும். இது மாதிரி நீங்கள் கொஞ்சம் இந்த பக்கம் தள்ளி, அதாவது நீங்கள் எந்த இடத்துல வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்களோ, அதாவது பைப்பிங் த்ரெட்டை வந்து எந்த இடத்துல வந்து பிகினிங்கில் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கு கொஞ்சம் இந்த பக்கம் தள்ளி வச்சு ஸ்டிச் பண்ணணும். ஏன்னா உங்களுக்கு கீழே இந்த சைடும் வந்து கவர் ஆகணும். நீங்கள் மேலே இருந்து, அதாவது நீங்கள் எந்த இடத்துல வந்து அந்த ரோப்பு ஸ்டிச் பண்ணியிருக்கீங்களோ அங்கேருந்தே நீங்கள் அதை ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த சைடு கொஞ்சம் ஒயிட்டாக தெரியும், ஃபுல்லாக வந்து கவர் ஆகாது. கொஞ்சம் இந்த இடம் கிராஸ் ஆகிற வரைக்கும் உங்களுக்கு வந்து நூல் வந்து பிசுறு வரும், அதுக்கப்புறமா கட் ஆகும், இந்த மாதிரி நிறைய கொஞ்சம் இஷ்யூஸ் வரும். பட் நீங்கள் அதெல்லாத்தையும் கொஞ்சம் எடுத்து சரி பண்ணி கொஞ்சம் தைச்சிட்டிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து அடுத்தடுத்து வர்றது நீட்டாக வரும். இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு அடிக்கடி அதிகமாக பிசுறு வர்றது ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஃப்ரிக்ஷன் அதிகமாக இருக்கும். அதாவது நம்ம வந்து ரோப், அதை பைப்பிங் ரோப் வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இல்லையா, 2 பைப்பிங் த்ரெட்டுக்கு நடுவில் தான் உங்களுக்கு வந்து இந்த சில்க் த்ரெட் வந்து நம்ம எடுக்கிறோம். அப்படி எடுக்கும்போது உங்களுக்கு த்ரெட்டோட அந்த ஹூக் போர்ஷனில் தான் உங்களுக்கு வந்து அந்த நீடிலோட ஹூக் போர்ஷனில் த்ரெட்டு வந்து உங்களுக்கு மாட்டியிருக்கும். அந்த ஹூக்கு நீங்கள் ரொட்டேட் பண்ணி இழுக்கும்போது அந்த ரோப் இருக்குது பார்த்திங்களா, பைப்பிங் ரோப்பு, அது மேலே லைட்டாக உங்களுக்கு வந்து ஃப்ரிக்ஷன் ஆகும். அந்த மாதிரி ஆகும்போது ஸ்லிப் ஆகும் இல்லையா, அந்த டைமில் தான் உங்களுக்கு வந்து அந்த பிசுறு வர்றது. ஓகேங்களா, அது வந்து நம்ம பொறுமையாக தான் ஸ்டிச் பண்ணணும். இல்லைன்னா நம்மளுக்கு வந்து அந்த ஃபினிஷிங் வந்து வராது. ஃபேப்ரிக், அதாவது அந்த த்ரெட் இருக்குது பார்த்திங்களா, அது வந்து ஷைனிங்காக இருக்காது, ரொம்ப அந்த பஞ்சாக வந்துடும். ஸோ அதை வந்து பொறுமையாக நீட்டாக வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும்.
இந்த 1 இன்ச்சுக்குள்ளே இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கே நமக்கு வந்து டைம் வந்து ரொம்ப எடுத்துது. ஸோ நீங்களும் அதே மாதிரி நல்லா பொறுமையாக நீட்டாக வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். பார்த்தீங்களா அந்த இடத்துல வந்து லைட்டாக அந்த பிசிறு வந்துச்சு. அது மாதிரி நிறைய இடத்துல வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த இடம் ஃபினிஷிங்காக இருக்காது. ஸோ நம்ம அடுத்தது வந்து எல்லோ கலர் எடுத்திருக்கோம். நம்ம ஃபஸ்ட்டு ரெட்டு வந்து ஃபஸ்ட்டு 2 த்ரெட்டு எடுத்துட்டோம். அதனால அடுத்தடுத்து 2 எடுத்தோம். மேலே மட்டும் ஒரு ரோப் வந்து மீதி இருந்தது. இப்போ நம்ம எல்லோ எடுக்கும்போது ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரோப் எடுத்துட்டு அடுத்தது 2 எடுக்கிறோம். மேலே வந்து ஒரு குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு அண்ட் ரிவர்ஸ் அப்படியே கொண்டு வந்துக்கணும். இப்போ பாருங்கள் 2 ரோப்பாக நம்ம வந்து இப்போ ஸ்டிச் பண்ணுறோம். கொஞ்சம் பொறுமையாக, அதாவது உங்களுக்கு அந்த மாதிரி பிசிறு வந்துருச்சு அப்படின்னா ஒரு 4-5 தையலை வந்து மறுபடியும் பிரிச்சுட்டு மறுபடியும் ஃபஸ்ட்டில் இருந்து நீங்கள் வந்து ஸ்டிச்சஸை போடுங்க. இப்போ லாஸ்ட்டாக வந்து ஒரு ரோப் இருக்குது, அதில் வந்து ஒரு ஸ்டிச்சை போட்டு குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச்சு அண்ட் மறுபடியும் ரிவர்ஸில் ஒரே ஒரு ரோப்பு, அதுக்கப்புறம் 2 ரோப்பு. இப்போ இது உங்களுக்கு வந்து கிளியராக புரியணும் அப்படின்னா நீங்கள் பாருங்கள். ரெட்டு வந்து ஃபஸ்ட்டு வந்து 2 ரோப் எடுத்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம். அடுத்தது 2 அந்த மாதிரி போயிருக்கும். அதுக்கப்புறமா இந்த எல்லோ கலர் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரெட்டோட 2 த்ரெட்டுக்கு நடுவில் அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஆல்டர்னேட்டிவாக வந்திருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியராக இதில் புரியும். ஒரு 4 டைம்ஸ் வந்து ரெட்டு, 4 டைம்ஸ் எல்லோ, 4 டைம்ஸ் ரெட்டு, 4 டைம்ஸ் எல்லோ அந்த மாதிரி இல்லையா, 3 டைம்ஸ் உங்களுக்கு அகலம் வந்து இவ்வளோ வேண்டாம் அப்படிங்கும்போது ஒரு 3 டைம்ஸ் வச்சுக்கலாம். ஒரு 5 டைம்ஸ் இன்னும் எனக்கு வந்து கலர்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா தெரியணும் அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி வச்சுக்கலாம். பட் நீங்கள் இதில் வந்து ஒரு 4 டைம்ஸ் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து கரெக்டானதாக இருக்கும், கரெக்டான அளவாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து ஒரு 4 டைம்ஸ் வந்து வச்சுக்கலாம். ஒரு 4 டைம்ஸ் ரெட்டு, 4 டைம்ஸ் எல்லோ அந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எண்டு நாட் போட்டுக்கலாம். உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ரோப் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு பிசிறு வரும். ஸோ நீங்கள் வந்து எதுவும் வரி பண்ணிக்காதீங்க. ஸ்டிச் பண்ண முடியலை, தெரியலை, சில்க் த்ரெட் வச்சு ஹேண்டில் பண்ண முடியல அப்படின்லாம் நினைக்காதீங்க. அந்த ரோப்போடைய நாட்டு இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அடியில், அதுதான் டிஸ்டர்ப் ஆகும். அதுக்கப்புறமா நான் ஃபைனலாக வந்து ஜரி த்ரெட்டில் 2 லைன்ஸ் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நீங்கள் வந்து அதுக்கு பீட்ஸோ ஸ்டோன் செயின் இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவாக எது வேணாலும் கொடுத்துக்கலாம். அண்ட் இவ்வளோ நேரம் என் வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இதே மாதிரி உங்களுக்கு இன்னும் டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம வீடியோஸ் எப்போ போட்டாலும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.